Bites with me Vakrishna. இன்னைக்கு நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்ல தான் இருக்கோம். ஸோ கிண்டியில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருக்க ஸ்னேக் பண்ணை பாம்பு பண்ணையில் தான் இருக்கும். அண்ட் இங்கே ஏராளமான பாம்பு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே எப்படி என்னென்ன பாம்பு வெரைட்டி இருக்குது, எவ்வளோ விஷம் இருக்குது, விஷம் இல்லை, இந்த மாதிரி எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னையில ரொம்பவே பிரைமான ஏரியாவான கிண்டில இவ்ளோ பெரிய நேஷனல் பார்க் இருக்கா? ஆமாங்க, சும்மா இல்ல, 22 ஏக்கருக்கு இருக்கு. ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் இங்கதான் கூடிக்கொண்டு இருக்கு. இந்த டைனோசர் பத்தி கிடையாது, இது சும்மா அழகுக்கு தான் இருக்கு. ஆனா இதை விட அழகான விஷயம் நிறைய உள்ள இருக்கு உயிரோட. கிண்டி சிறுவர் பூங்கா, சில்ட்ரன்ஸ் பார்க், ஸ்னேக் பார்க், எவ்வளவோ பேர் அழகா சொல்லி வர்ணிக்கிற அளவுக்கு. இந்த டிராயிங்ஸ்ல நீங்க பாக்குற எல்லா வெரைட்டியான ஸ்னேக்ஸுமே நம்ம பார்க்க போறோம். ஸ்டார் டார்டாய்ஸ்லாம் கூட இருக்கு. பார்க்குக்கு போற வழியெல்லாம் அப்படியே இன்ஃபர்மேஷனோட உள்ள போய் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் ஸ்னேக் பார்க் என்ட்ரன்ஸ் தனித்தனியா தான் இருக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க் இப்ப கரண்டா ஒர்க் போயிட்டு இருக்கனால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இங்க ஸ்னேக் பார்க் இன்னமும் ஆக்டிவா தான் இருக்கு. நம்ம நல்லாவே சுத்தி பார்க்கலாம். என்னதான் கிண்டியில இருந்தாலும் இங்க கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங்க்கு பிரச்சனையே இல்ல. சஃபிஷியன்ட் பார்க்கிங் இருக்கு. சோ ஜாலியா வந்து சுத்தி பார்க்கலாம். வீடியோ கேமரா, ஸ்டில் கேமரா, ஈவன் மொபைல் கேமராவே இருந்தாலும் இங்க அதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. 5 ல இருந்து 12 வயசு கிட்ஸ்க்கு 10 rupees சார்ஜ் பண்றாங்க. 12 வயசுக்கு மேல 20 rupees சார்ஜ் பண்றாங்க. மொபைல் கேமராக்கு 20 rupees சார்ஜ் பண்றாங்க. சோ அன்னைக்கு மட்டும் வந்துடாதீங்க. நாங்க போனப்போ குட்டி பசங்களை எக்ஸ்கர்ஷன் கூட்டு வந்திருந்தாங்க. இந்த அழகான ஸ்னேக் பார்க் ஒரு நேச்சர் எஜுகேஷன் சென்டராவும் இங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மெலனின் யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கோ அவங்க நார்மலா இருக்கவங்களை விட கொஞ்சம் டார்க்கா இருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த விஷயம் பாம்புகள்லயும் இருக்கு. மெலனின் பிக்மெண்ட் கம்மியா இருக்க பாம்பு இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி பாம்புகள் வைல்ட் லைஃபோட ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாம கஷ்டப்படுது. ஏன்னா மெலனின் நிறைய இருக்க பாம்பு எல்லாம் இடத்தோட ஒன்றி போயிடுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க பாம்பு எல்லாம் ஈஸியா நோட்டீஸ் ஆகி அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஈஸியா நோட்டீஸ் ஆகி மத்த உயிருக்கு இரையாயிடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, பாம்பு முட்டை மட்டும் இல்லைங்க, குட்டியும் போடும். அதுவும் நம்ம ஊர்ல அதிகமா பார்க்க முடிஞ்ச கண்ணாடி விரியன் ஒரே வாட்டி 6 ல இருந்து 96 குட்டி வரைக்கும் போடுவான். ஆமாங்க, முட்டை கிடையாது, குட்டி போடும். விரியன் வெரைட்டி எல்லாமே சும்மா போயிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் சண்டை போட்டு சீண்டணும்னு வச்சுக்கோங்க. சர்க்கிளா காயில் மாதிரி சுத்திக்குமா. சென்டர்ல தலையை வச்சு அட்டாக் மோட்ல இருக்கும். நம்ம ஏதாச்சும் பண்ணா பட்டுன்னு போட்டுரும். பாம்பு அட்டாக் மோட்ல போனதெல்லாம் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க பெரிய பெரிய பைத்தான்ஸ் கூட நம்ம பார்க்க முடியும். பாறைக்கு மேல கல்லு மாதிரி ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த அழகான பிளேஸுக்கு நீங்க வரக்கூடாத டைம் வந்து டியூஸ்டே. ஏன்னா டியூஸ்டே ஸ்னேக்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்க லீவ் விட்டுருவாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியால ரெட்டிகுலேட்டட் பைத்தான் ஒரு பைத்தான் இருக்கு. அது சூப்பரா ஸ்விம் பண்ணுமா. ரொம்பவே அதிக டிஸ்டன்ஸ் தூரத்துல ஒரு உட்டுக்கு கீழே பாத்தீங்களா பாம்பு மரத்தோட மரமா தெரியுது. இந்த பைத்தான் தான் ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்விம்மரா. 32 அடி லென்த். இங்க பாம்பு மட்டும் இருக்குன்னு கிடையாது, இங்க crocodiles எல்லாம் இருக்க போகுது. crocodile ஏகப்பட்ட வெரைட்டி ஏகப்பட்ட ஊர்ல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. alligator, crocodile எல்லாமே நம்ம இங்க பார்க்க முடியும். இந்த crocodile செம்ம அலர்ட்டா இருந்தாங்க. எப்போ ஏற மாட்டினாலும் கேப் விட அட்டாக் பண்ணணும்ல, அதான். இந்த மாதிரி ஓனான கூட நம்ம இங்க பார்க்க முடியும். ரொம்பவே பெருசா பயங்கரமா. இது ஒரு அமெரிக்கன் கிரீன் ஓனா. இந்த ஓனா 20 ல இருந்து 70 முட்டை போடுமா. அதுவும் அந்த முட்டை எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல பதுக்கி வச்சிருக்குமா. இன்ட்ரெஸ்டிங்கா வித்தியாசமா இருக்குல்ல. அண்டர் கிரவுண்ட்ல எப்படி நெஸ்ட் கட்டணும்னு யோசிக்கவே முடியல. எதை பார்த்து ஷாக் ஆகி இந்த crocodile இப்படி வாய பொளந்துட்டு இருக்குன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஃபுட்டுக்காக வெயிட்டிங். இவங்க நம்ம ஃபாரினர் இந்தோ சைனா crocodile. இந்த crocodile சவுத் ஈஸ்ட் ஏஷியால பார்க்க முடியும். இப்போ நம்ம ஊர்லயே இருக்காங்க, நம்ம ஊர்லயே பார்க்க முடியும். நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். அப்பதானே நம்ம நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். டேஸ்டி யம்மி ஃபுட்ல இருந்து நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நிறைய பிளேசஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். சோ கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்பவே அமைதியா இருக்க crocodilesக்குள்ள அப்பப்போ கொஞ்சம் மூமெண்ட்ஸையும் நம்ம பார்க்க முடியும். மத்தபடி எல்லாருமே சன்பாத்ல எடுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. crocodilesல இத்தனை வெரைட்டி crocodiles இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இங்க இருக்க டிஸ்பிளே போர்ட்ல crocodileோட கேரக்டரிஸ்டிக் மட்டும் சொல்லாம அதோட பேரு, அதோட பயாலஜிக்கல் நேம் எல்லாமே எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு முதல் கொண்டு தெளிவா போட்டிருக்காங்க.
அதுலயும் இந்த crocodileக்கும் பானைக்கும் தொடர்பு இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த crocodileோட நோஸோட ஹெட்ஜ் பாத்தீங்கன்னா பானை ஷேப்ல இருக்கும். அதனாலதான் அதுக்கு அந்த பேரு. யூஸ்வலா நம்ம பாக்குற crocodile விட இந்த crocodile கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்குல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமான விஷயத்தெல்லாம் நம்ம இங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். இங்க நீங்க வந்தீங்கன்னா விஷம் இருக்க பாம்பு, விஷம் இல்லாத பாம்புன்னு ஏகப்பட்ட பாம்பு வெரைட்டிஸும் பார்க்கலாம். அது என்ன விஷம் இருக்க பாம்பு, விஷம் இல்லாத பாம்பு அப்படின்னா, ஒரு சில விஷம் இல்லாத பாம்பு இந்த மாதிரி பாம்பெல்லாம் கடிச்சாலும் பெரிய பாதிப்பு எல்லாமே இல்லாம ஒரு ஸ்கார்ல டேமேஜ் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன டேமேஜ் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். விஷம் இருக்க பாம்பு கடிக்கும் போது நம்மளுக்கு பாய்சன் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அந்த பச்சை பாம்பு தெரியுதா? நீங்க பாத்தீங்களா? ஆமா, நீங்க நினைச்சது கரெக்ட் தான். இந்த பாம்பை பார்த்துட்டு போனதுல இருந்து அரிக்கா பாம்புல இருந்து எந்த பச்சை கலர்ல மரம் பார்த்தாலும் ஐயோ இங்க அது இருக்குமோ அங்க இது இருக்குமோ அப்படின்னு யோசனை மட்டும்தான் வந்துட்டே இருக்கு. அழகான நேச்சர்ல இந்த மாதிரி ஒரு அழகான கேரக்டரிஸ்டிக்கும் இருந்துதான் ஆகணும். நேச்சர் கிட்ட என்லெஸ் பியூட்டி இருக்கு. அப்படியே இந்த அழகான பியூட்டிஃபுல் நேச்சரை ஜாலியா ரசிச்சுக்கிட்டே போலாம். பசும் சாம்பல் நிற பாம்புன்னு சொல்ற இந்த பாம்பு நண்டு இருக்கு இல்லையா, நண்டு அதோட ஹோல் இருக்கும்ல அங்கதான் போய் அது முட்டை போடுமா. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. அதுவும் இந்த பாம்பு ஹியூமனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தெரியுமா? மஸ்கிட்டோஸ் இருக்கு இல்லையா, அந்த லாவாவை சாப்பிடுமா. அப்ப அந்த லாவா சாப்பிட்டா கொசு கம்மி ஆயிடும். அப்ப அது ஹியூமன் ஃப்ரெண்டு தானே. நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்க நேர்ல போகும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாம்பெல்லாம் நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் தெரியும். ஏன்னா எல்லா பாம்பு பக்கத்துலயும் ஒரு டிஸ்பிளே போர்ட் வச்சு அது என்ன ஃபீச்சர், அது என்ன பண்ணுன்னு தெளிவா புரிய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு ஓனா நிறைய லைவா சுத்திட்டு இருக்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அங்க போய் நீங்க உள்ள போய் லைவா பார்க்கலாம். உங்க பக்கத்திலேயே ஓனா அப்படி உரசிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த த்ரில்லிங் அட்வென்ச்சர் வேணான்னு தோணுச்சு. ஸோ நான் போல, நீங்க வேணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரூம்குள்ள நம்ம உள்ள போய் நிக்கலாம். பக்கத்திலேயே வந்து ஓனா கூட வரலாம். அது மட்டும் இல்ல, நீங்க டார்டாய்ஸையும் இங்க கிட்ட போய் பார்க்கலாம். பாத்தீங்களா குட்டி பசங்க எவ்வளவு தைரியமா இருக்காங்க. அந்த குட்டி டார்டாய்ஸ் மிதக்கிற அழகு பாருங்க, செம்மையா இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி அழகையும் நீங்க பக்கத்துல இருந்து ரசிக்க முடியும். அதுக்குன்னு பாம்பு பக்கத்துல போய் ரசிக்க முடியுமான்னு கேட்டுறாதீங்க, அது முடியாது. அப்படி உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க வேணா கேட்டு பார்க்கலாம். இங்க பாம்போட முக்கியத்துவம் என்ன, இந்த என்விரான்மெண்ட்ல பாம்பு எதனால வேணும் வேணான்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலா உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் வரைகிற ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. நீங்களும் உங்க போர்ட்ரேட்டை வரைஞ்சிக்கலாம். ஸ்டோன்ஸ்ல நிறைய குவிஸ் கேம் மாதிரி எல்லாம் இருக்கு. பாம்போட வெரைட்டிஸ் எல்லாம் வச்சு அது என்ன மாதிரி விஷம் இருக்கா விஷம் இல்லையா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ற மாதிரி அது ஒரு சும்மா விளையாடுற கேம் மாதிரி இருக்கு. ஸோ அதுவுமே இங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளவே ஒரு மியூசியமும் இருக்கு. அந்த மியூசியம்ல இந்த மாதிரி டிஸ்பிளே ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியா நேம்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர்ஸ்ல இங்க நிறையவே இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்த்து அதோட லைஃப் ஸ்டைலை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு ஹெக்ஸ் லே பண்ணுது, எங்க இருக்கு, என்ன மாதிரி சூழ்நிலையில வாழும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவா ஒவ்வொரு பாம்பை பத்தியுமே இருக்கு. ஒவ்வொரு பாம்போட கேரக்டரிஸ்டிக் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆரிஜின்ல இருந்து தான் வரும். ஸோ அதோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்க அதையும் பார்க்கலாம். உள்ள பார்த்துட்டு வந்து எல்லா பாம்பு பத்தி ஒரு சம்மரி இந்த மியூசியம்ல நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி பல கலர்ஸ்ல மாறக்கூடிய பச்சந்தியை கூட நம்ம பார்க்க முடியும். அமெரிக்கன், இட்டாலியன் பச்சந்தி எல்லாம் கூட இங்க இருக்காங்க. ஸோ அவங்களே நீங்க விசிட் போட்டுடலாம். ஒரு சம்மரி பாப்பீங்கன்னு சொன்னால அதுதான் இந்த சம்மரி. ஒவ்வொரு பாம்பு த்ரூ அவுட் த வேர்ல்ட் எங்கெங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்க டைரக்டா பாத்துடலாம். ஸ்பெசிபிக்கா இந்தியாக்குள்ள எவ்வளவு வெரைட்டி பாம்பு இருக்கு, விஷம் இருக்க பாம்பு இல்லாத பாம்பு, குவிஸ், இது எல்லாமே இங்கேயே உங்களுக்கு பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, ரெப்டைல்ஸோட பரிமாண வளர்ச்சியையும் இங்க நீங்க பார்க்கலாம். பாம்பு பத்தி தெரிஞ்சுக்க இதை விட டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வேற எங்கேயுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இங்க அவ்வளோ கிளியரா கொடுத்துருக்காங்க. ரெப்டைல் ஃபேமிலி ட்ரீ தான் இது. டைனோசர் ஃபேமிலி இன்னும் அழியாம இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? ஏன்னா டைனோசர் அண்ட் பேர்ட்ஸோட காம்பினேஷன் தானே crocodile. அப்போ டைனோசர் இன்னும் அழியலன்னு தானே சொல்லணும். இந்த மாதிரி ரெப்டைல்ஸோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ், அவங்களோட ஆன்செஸ்டர் என்னவா இருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் இங்க இருக்கு. குட்டி குட்டி டார்டாய்ஸ் எல்லாமே இங்க நம்ம பார்க்க முடிஞ்சது. அனிமல் வாட்சிங் நிஜமாலே செம்ம ஃபன்ஃபுல் ஃபேக்டர் தான் சொல்லணும்.
இங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அதையுமே விளையாடி என்ஜாய் பண்ணலாம். இங்க சொல்ற கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி பாம்பை செலக்ட் பண்ணி அதுல நீங்க போவும் விடணும், அந்த போ கரெக்டா போய் மேட்சும் ஆகணும். இந்த மாதிரி குட்டி குட்டி காம்படிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பாம்பை வச்சு ஒரு மெமரி கேம் கூட இங்க இருந்துச்சு. கோன்ஸ் கீழே பாம்போட போட்டோ இருக்கும், அது கரெக்டா மேட்ச் ஆகணும். உடும்பு பாத்திருக்கீங்களா? உடும்பு மாதிரி டைட்டா பிடிக்கிறதுக்கு வேற எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்களா, அந்த உடும்பு இதுதான். உடும்போட டக்வாக்க நீங்க ஜாலியா இங்க வந்து ரசிக்கலாம். உடும்பு டைட்டா பிடிச்சுக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு என்ன டவுட்னா, ஏன் இது செவுரு ஏறாதா? ஏறி வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இங்க அங்கங்க போட்டோ பாயிண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு அவங்களே ஃப்ரேம் எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்க நல்லா போட்டோ எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். பாம்பை பத்தியும் crocodile பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இதை விட பெஸ்டான ஆப்ஷன் வேற எதுவுமே இல்ல. வேற யார் சொன்னாலும் அந்த அளவுக்கு கிளியராவும் இருக்க போறது இல்ல. நான் சொன்னதெல்லாம் ரொம்பவே கம்மியான விஷயம், இதை விட ஏராளமான விஷயம் இங்க நீங்க நேர்ல வரும்போது பார்த்து ரசிச்சு தெரிஞ்சுக்க முடியும். சோ கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.